பொதுவெளியா பார்த்தோம்னா நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது. இந்த நிலைமையில பார்த்தோம்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்க ஆர்சிபி டீம் ஒன் ஆஃப் த ரைவல்ஸா இருக்க எஸ்ஆர்எச் கூட நாளைக்கு சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க. இந்த நிலைமையில இந்த ரெண்டு டீமோட மேஜர் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்எச்ல பார்த்தோம்னா அவங்க கேப்டனா இருக்க பேட் கமின்ஸ் இன்ஜுரியா இருக்காது, அதனால 7 மேட்சஸ் ஆட மாட்டாரு. அவருக்கு பதிலா பார்த்தோம்னா இசான் கிசான் கேப்டனா இருக்க போதாது. சையத் முஸ்டாக் அலி டிராஃபி வின்னிங் கேப்டனா இருக்காது. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம ஆர்சிபி டைம் பார்த்தோம்னா அங்க அவங்களோட ஃபாஸ்ட் bowling லைனப் ரொம்பவே டிப்ளீட்டடா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா, ஜாஸ் ஹேசல்வுட் என்னதான் ஒரு 3 மேட்சஸ் கழிச்சு அவைலபிளா இருந்தாலுமே போன வருஷம் அவங்க கப்பு ஜெயிக்க முக்கியமான காரணம் வந்து யாருன்னு பார்த்தோம்னா யாஸ் தயார். அவர் எந்த கேஸ்ல மாட்டிருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால அவரை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் டீம்ல ஜாயின் பண்ண விடல. அதனால இப்போதைக்கு அந்த டீம் மங்கேஷ் சேவை தான் ஆட வைக்க போறாங்க. இந்த ரெண்டு டீமோட கம்பேரிசன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த ரெண்டு டீமோட டாப் ஆர்டர் சைடு போயிட்டோம்னா இங்க விராட் கோலி, பில் சால்ட், அடுத்து ஜேக்கப் பத்தல். இதே இந்த சைடு போயிட்டோம்னா அங்க இசான் கிசான், அபிஷேக் சர்மா, அடுத்து டிராவிஸ் ஹெட். இந்த 3 பேர்ல பார்த்தோம்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம். அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஆர்டர் சைடு போயிட்டோம்னா ரஜத் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, குர்னால் பாண்டியா, ரொமாரியா செஃபர்ட், அடுத்து டிம் டேவிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே நம்ம எஸ்ஆர்எச் சைடு போயிட்டோம்னா அங்க ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன், அடுத்து சஹில் அரோரா மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்படி பார்த்தாலுமே இங்க ஆர்சிபி டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம பவுலிங் சைடு போயிட்டோம்னா இங்க ஃபாஸ்ட் பவுலிங்ல பார்த்தோம்னா ஈசான் மலிங்கா, அடுத்து வந்து ஹர்ஷல் பட்டேல் தான் இருக்காங்க. இதே இந்த சைடு பார்த்தோம்னா ரசிக் தாஸ் சலாம், அடுத்து வந்து மங்கேஷ் யாதவ். ரொம்பவே நம்ம முக்கியமான இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார். அதனால இதுல ஃபாஸ்ட் பவுலிங் நான் கண்டிப்பா ஆர்சிபி டீம் தான் தருவேன். அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம ஸ்பின்னர் சைடு போயிட்டோம்னா டிராஃபி வின்னிங் டீம்ல இருக்க குர்னால் பாண்டியா, அடுத்து சுயா சர்மா. இதுலயுமே இவங்களுக்கு தான் பாயிண்ட் போகுது. இந்த நிலைமையில கேப்டன்சி சைட்ல பார்த்தோம்னா என்னதான் போன சீசன் ரஜத் பட்டிதார் டிராஃபி அடிச்சு கொடுத்திருந்தாலுமே அதுக்கு அடுத்து அவருக்கு ஏகப்பட்ட டொமஸ்டிக் சீசன்ல இன்ஜுரி ஆயிருந்துச்சு. அதனால நான் இசான் கிசானை தான் சூஸ் பண்ண போறேன். அவர் சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஜார்க்கண்டை ஜெயிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்ம் கேப்டனா உள்ள வந்திருக்காரு. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் மொத்தம் 3 பாயிண்டோட இருக்காங்க. இதே பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2 பாயிண்டோட இருக்காங்க. என்ன பொறுத்த இந்த மேட்ச்ல ஆர்சிபி டீம் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இசான் கிசானோட ஒன் மேன் மேஜிக்கால என்ன வேணா நடக்கலாம்னு தோணுது. இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிப்பாங்க சொல்லி உங்களோட பிரெடிக்ஷனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல விட்டுருப்போங்க.